இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல பிக் பாஸ் வந்து பயங்கரமா கொளுத்தி போட ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான டாஸ்க் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்க போற அந்த ரெண்டு பேர் யாரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ அதுல சில பேர் சொல்ற பேர்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. என்னது இவங்களா? அதுவும் விக்கல் சீக்கிரம் வந்து பார்வதி நிப்பாங்கன்னு சொல்றாரு. இன்னும் விக்கல்ஸ் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆதிரி வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் நிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வன்மத்தை கொண்டு போறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களே. இது மூலமா கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா நேத்து நடந்த கலவரத்துல இருந்து பாத்தீங்கன்னா புகஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ அதை பேசுன இதை பேசுன அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இந்த டாஸ்க் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ரெண்டு பேர் நிப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ நம்மளோட கணிப்படி யார் அந்த ரெண்டு பேர், அதாவது மக்களோட கள நிலவரப்படி யாருக்கு ஓட்டுகள் அதிகமா இருக்கு அப்படின்றது எண்ட்ல பார்க்கலாம். சோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் 2 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கள நிலவரப்படி யார் இருக்காங்க, அதாவது வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டோட மத்தியில் அவங்க யார ரெண்டு பேர் யோசிக்கிறாங்கன்னா, ஒன்னு கானா வினோத் யோசிக்கிறாங்க, இன்னொன்னு பார்வதி யோசிக்கிறாங்க. ஏன்னா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபைட் பண்ற கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து ஃபன் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேர் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டுக்குள்ள யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது உண்மையானு கேட்டா உண்மை இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஓட்டுகள் இப்ப அதிகமா தான் இருக்கு. அதாவது கானா வினோத்துக்கும் சரி பார்வதிக்கும் சரி ஓட்டுகள் அதிகமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இதை மட்டுமே கொடுத்தா ஃபினாலே ஸ்டேஜில் போயிட்டு வின்னர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒரு டாஸ்கில் இன்வால்வ் ஆகி விளையாடணுங்க. ஒரு பேசிக்காக ஒரு வின்னருக்கான ஒரு எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னா அந்த டாஸ்கில் ஓகே இந்த டாஸ்க் எப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விளையாடணும். ஏன்னா அப்படி விளையாடும் போது என்ன ஆகுனா அவங்க யாருன்னு வெளியே தெரிவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கானா வினோத் இந்த வாரம் தான் டாஸ்க்குள்ளே இறங்கி அந்த கொள்ளடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டார். அவரு இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆனார் அப்படின்றது தான் உண்மை. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, பட் ஆனால் எக்ஸ்போஸ் ஆனார். அவர் எப்படி யோசிக்கிறாரு, எப்படி கோவப்படுறாரு, எப்படி வார்த்தையை விடுறாரு அப்படின்றது எல்லாமே கிளியரா தெரிஞ்சது. அதனால தான் சொன்னேன் டாஸ்க்குள்ள இறங்கி விளையாடாத வரைக்கும் கானா வினோத் டைட்டில் கிட்ட போக முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் டாஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி வின் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன போட போறாரு. ஒருவேளை அது வந்து மக்களுக்கு வந்து ஓகே அப்போ ஒரு காமெடியும் பண்றாரு டாஸ்க்கும் நல்லா விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் டைட்டில் தூக்கி கொடுப்பாங்க. அதாவது அதிகப்படியான ஓட்டுகள் வந்து போட்டு டைட்டில் வின் பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் சில பல சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ கூட சொல்லவா இந்த சீசன்ல யார் வேணா லீட் எடுக்கலாம். இப்போ வரைக்கும் மக்களோட மைண்ட் செட் என்னன்னா அந்த டைட்டில் வின்னருக்கான எலிஜிபிலிட்டி உங்கள எவனுக்குமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே பிடிக்கல. அதாவது இப்போ வரைக்கும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னு ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணவே முடியலங்க. அதுதானே உண்மை. மனசாட்சியத்தோட சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அதை மனசார இந்த மாதிரி இவர் வந்து நல்லா விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி யாருமே இந்த சீசன்ல சொல்லவே முடியல. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னா யார் பேருன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் கண்டஸ்டன்டாவே தெரியல. நேத்து நடந்தது ஐயோ அதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்க, அதாவது மீன் மார்க்கெட்ல கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டிங்கா இருக்காது. ரொம்ப மோசமா கலீஜியா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கேமராவே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாம மேலே கீழே எல்லாம் திரும்புது. அந்த அளவுக்கு மோசமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒருத்தருக்கு டைட்டில் வேற கொடுக்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒன்னு விஜய் சேதுபதி, ஒன்னு பிக் பாஸ். ஸோ விஜய் சேதுபதி ரன்னரு, பிக் பாஸ் வின்னரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது யாரு, டாஸ்க்கை வந்து கொடுத்து இவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்ன்ற அந்த ஒரு மனுஷன் தான். எனக்கு தெரியும் அந்த மனுஷனுக்கு நீங்கள் கோப்பையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கடைசியில் பிக் பாஸ் இறங்கி வந்துட போறாரு. டேய் இந்த சீசன் ஃபுல்லாக அடி வாங்குறது நான், கோப்பை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒஸ்ட்டு சீசன்னா சீசன் 9 தாங்க. ஊரே காரி துப்புது, பிக் பாஸும் காரி துப்புறாரு, வீக்கெண்டில் விஜய் சேதுபதியும் காரி துப்புறாரு. எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு சீசனையும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணானுங்கன்னே தெரியலங்க. என்ன ப்ராசஸ் வச்சு ஃபில்டர் பண்ணானுங்கன்னே தெரியல. அப்படி ஒரு கூட்டத்தை எடுத்துன்னு வந்து இறக்கியிருக்கானுங்க. ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரி கன்றாவியான ஒரு சீசன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இதில் இந்த ரெண்டு பேர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. நான் காமெடி பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கானா வினோத்தெல்லாம் சூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஆதிரியே அந்த இடத்துல வன்மத்தை தான் கொட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா காமெடி பண்றாரு அப்படின்ற காரணத்துக்காகவே அங்கே வந்து ஒரு விஷயம் வின்னர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 சீசன்ல அதெல்லாம் நடக்கவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வின்னர்லாம் ஒரு பொட்டன்ஷியலா விளையாடி இருக்காங்க. விளையாடி தான் அந்த டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வின்னர் மெட்டீரியல்ன்றது அப்படிதான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கானா வினோத் இது வரைக்கும் அது வரல. இப்போதான் இந்த டாஸ்கில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வரக்கூடிய டாஸ்கெல்லாம் ஒரு அது மாதிரி பண்ணதான் அவர் யார் ஓகே இவர் வந்து உண்மையிலே கேரக்டர் வைஸ் கரெக்டாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா கானா வினோத் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம், இவ்வளோ நாளாக நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம் கானா வினோத் எங்கெங்க நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஃபன் கவுண்டர் போகிற இடத்துலையும் பாட்டு பாடுற இடத்துலையும் தான் பார்த்துருக்கமே தவிர ஒரு டாஸ்கில் இன்வால்வ் ஆகுறதுன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்படி வின் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல கானா வினோத்தை பார்க்கவே இல்லை. இப்போ
இப்பதான் நீ இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல மட்டும் தான் பார்த்திருக்கோம். சோ அதனால தான் சொன்னேன், இதுக்கப்புறம் அவர் வந்து புரிஞ்சுக்கணும், டாஸ்க்கை விளையாட ஆரம்பிக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கும் தெரியும், ஓ இவர் இப்படிலாம் பிளான் பண்ணுவாரா, இப்படிலாம் யோசிப்பாரா, இவ்வளவு கேவலமா யோசிப்பாரா, இவ்வளவு நல்லா யோசிப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிளையும் ஓகே புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவர் ஓகேபா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆதிரை சொல்ற இந்த பாயிண்ட் அவங்க வன்மத்தை கொட்டினாலும் ஓரளவுக்கு உண்மையான பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்வதியும் பாத்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியானாலாம் கானா வினோத் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வியானா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு வன்மங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ வியானாவும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் சொல்றாங்க, கமருதீனும் பார்த்தீங்கன்னா மச்சான் கானா வினோத் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஸோ ஆபியஸாக பார்த்தீங்கன்னா இவங்கலாம் கானா வினோத் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கனி, அதுக்கடுத்து யாரு அரோராவா, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் சொல்றாங்க. விக்கல்ஸ் வந்து இது பண்ணுற விக்கல்ஸை நம்ம இவ்வளோ நாள் கழுவி ஊற்றிருக்கோம். ஏன்னா விக்கல்ஸ் அப்படி ஆடுறாரு, இப்படி பிளான் பண்ணுறாரு, அவர் வந்து மார்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திட்டிருக்கோம். ஆனால் அது உண்மையான கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் எலிஜிபிள் தான். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ விக்கல்ஸ் வந்து எலிஜிபிள் தான். ஏன்னா விக்கல்ஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னே அதில் வின் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு புத்தி ஒன்று யூஸ் பண்ணுறாரு. அது வேணுங்க, அது வந்து இருக்கணும். ஆக்சுவலாக அவர் அப்படி பண்ணுறதுனால தானே அவர் பண்ணுறது சரியா தப்பா நம்மளால விமர்சனமே பண்ண முடியுது. ஓ விக்கல்ஸ் என்ன எப்படி யோசிக்கிற, இவ்வளோ மட்டமாக யோசிக்கிறேன், என்ன விக்கல்ஸ் பரவாயில்லப்பா செம ஸ்ட்ராட்டஜிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம்ல. அது பேசுறதுக்கான காரணம் ஒரு டாஸ்க்கை விளையாட ஆரம்பிக்கணும், இறங்கி விளையாட ஆரம்பிக்கணும். விக்கல்ஸ் அந்த வகையில் விளையாட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்படின்னா பார்வதி விக்கல்ஸ் இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கு. அவங்க பண்ணுற சில விஷயம் சரி இருக்கு, சில நிறைய விஷயம் வந்து தப்பு இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டாஸ்க்ல எப்படி ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று யோசிக்கிறாங்களே, அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த இடத்துல கனியும் அரோராவும் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையான கேட்டிங்கன்னா உண்மை தான். ஸோ இந்த டாஸ்க்கில் கூட சரி அந்த நகையை வந்து எப்படி டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணுறாங்களே, அது வின்னர் மெட்டீரியலுக்கு வேணும். அதுக்காக நான் விக்கல்ஸ் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஏன்னா அந்த இடத்துல விக்கல்ஸ் வந்து வச்சு யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விளையாட ஆரம்பிக்கணுன்ற ஒவ்வொருத்தரும் அப்படி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகும், நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால விக்கல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த விதத்தில் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ கனியும் அரோராவும் பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து டைட்டில் வின்னரா இருப்பாரு, அந்த ஸ்டேஜ்ல நிப்பாரு அப்படின்ற மாதிரி அவரை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. விக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை சஜஸ்ட் பண்றாரு. மேபி பார்வதி அவர் இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து ஃபைட் பண்ணி ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்து ஒரு மாதிரி மாசான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பார்வதி வந்து ஸ்டேஜில் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஷயம் என்ன தெரியுமா, ஆனா ஓட்டிங் பேசிஸ்லயும் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமா இருக்காங்க. யாருன்னா ஒன்னு பார்வதி, இன்னொன்னு கானா வினோத், இன்னொன்னு விக்கல்ஸ். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டாப்பில் தான் இருக்காங்க. திவ்யா கணேஷ் இவங்க எல்லாருமே டாப்பில் தான் இருக்காங்க வச்சுக்கோங்க. 1 2 3 பார்க்கும்போது கானா வினோத், திவ்யா கணேஷ், பார்வதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரம் இவரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே ஓட்டிங் பேசிஸில் அதிகமாக தான் இருக்காங்க. உள்ள இருக்கவங்க மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓப்பனாக சொல்லவா, மக்கள் வந்து வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண பிடிக்கல. ஏன்னா வேற யார் ஆடுற கேம் பிளேயும் பிடிக்கல. ஐயோ என்னடா இது இவ்வளோ மட்டமாக ஆடுறீங்க அப்படின்றதுனால தான் வேற வழி இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்லவா, ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் இந்த சீசனில் இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டைட்டில் வின்னரே வந்தாலும் சரி ஓகே ஏதோ வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஏன்னா ஓவராலாகவே நான் இந்த எப்படி சொல்றது ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே பாருங்களேன், இவனுங்களுக்கு ஒரு டைட்டில் தான் ஒரு குறையா அப்படின்ற மாதிரி தான் கழுவி ஊற்றுறாங்க. ஓவராலாகவே மக்கள் வெறுத்துறாங்க. இந்த சீசன் வந்து லோவஸ்ட் டிஆர்பி நக்கிட்டு போயிடுச்சு இந்த விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும். ஸோ அது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுங்களை ஏதாவது பண்ணி ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. எவனுக்குமே வந்து அது ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கான சீசன் தாண்டி ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களை கூட்டு வந்து உள்ள வச்சு அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ண என்ன நடக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்கு. டாஸ்க்கை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாஸ்க்கை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் டாஸ்க்கை புரிஞ்சுக்கிறாங்க. மோஸ்ட்லி டாஸ்க்கை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இல்லை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கிறது, அதாவது சரியாகவும் புரிஞ்சுக்கலாம் தப்பாகவும் புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி தப்பாக புரிஞ்சுக்கிறானுங்க. ஓ இதுதான் டாஸ்க்கா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு பக்கம் டைவர்ட் ஆகி போயிடுறானுங்க. பிக் பாஸ் வந்து டைவர்ட் பண்ணுறாரு, டே அப்படி இல்லடா இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி. இல்லை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு பிக் பாஸ்க்கே இவனுக்கு வந்து கோச்சிங் எடுக்கிறானுங்க. அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேனே, இந்த சீசன்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிசைன் பண்ணிட்டு போகிறாருன்னா அந்த பிக் பாஸ் வாய்ஸ் தான். என்னால் முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா சூனாப்பானா அப்படின்ற மாதிரி ஓட போறாருன்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த ரெண்டு பேர் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.